வணக்கம். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 2 காஞ்சி முற்றுகை அத்தியாயம் 41 பிழைத்த உயிர். வராக நதியில் சென்று கொண்டிருந்த படகுகளையே சிவகாமி உற்று பார்த்து கொண்டிருக்கையில் ஆயனர் பின்னால் மூச்சு வாங்க ஓடி வந்தது யார் என்று திரும்பி பார்த்தார். குண்டோதரன் பின்னால் நிற்பதைக் கண்டு, அப்பனே, இத்தனை நேரம் எங்கே போயிருந்தாய் என்று கேட்டார். அதை ஏன் கேட்கிறீர்களையா? அக்கறைக்கு நான் போய் தளபதியிடம் மாமல்லர் இங்கு பத்திரமாயிருப்பதை தெரிவித்துவிட்டு திரும்பினேன். தளபதியும் வீரர்களும் படகுகள் சம்பாதித்துக் கொண்டு வருவதற்குள்ளே நான் முன்னால் வந்துவிட வேண்டுமென்றுதான் விரைந்து வந்தேன். வந்து பார்த்தால் ஆற்றங்கரையில் நான் கட்டிவிட்டு போன பானை தெப்பத்தை காணோம். மாலை நேரத்து மங்கலான வெளிச்சத்தில் யாரோ ஒருவர் தெப்பத்தை செலுத்திக் கொண்டு இந்த கரையண்டை வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. மொட்டை தலையையும் காவி துணியையும் பார்த்தால் புத்த பிஷு மாதிரி இருந்தது. நம்ம நாகநந்தி அடிகள் தானாக்கும் என்று கூப்பிட்டு பார்த்தேன். பிக்ஷு திரும்பி பார்க்கவே இல்லை. எனக்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது. உலகத்திலேயுள்ள காவி துணி அணிந்த புத்த பிஷுக்களை எல்லாம் வாயில் வந்தபடி உரத்த குரலில் திட்டினேன். என்னுடைய குரலை கேட்டுவிட்டு நதிக்கரையோடு வந்த 2 பேர் என்னிடம் வந்து, என்னப்பா சமாச்சாரம் என்று விசாரித்தார்கள். நான் விஷயத்தை சொன்னேன். நாகநந்தி பிஷுவை தேடிக்கொண்டுதான் அவர்களும் வந்தார்கள் என்று தெரிந்தது. அப்புறம் நாங்கள் 3 பேருமாக மரக்கட்டைகளையும் கொடிகளையும் கொண்டு தெப்பம் கட்டிக்கொண்டு இக்கரைக்கு வந்து சேர்ந்தோம். உடனே அவசரமாக நமது மடத்துக்கு ஓடினேன். அதற்குள் மாமல்லர் புறப்பட்டு விட்டார் என்றும் நீங்களும் வழி அனுப்ப போயிருக்கிறீர்கள் என்றும் தெரிந்தது. மறுபடியும் இவ்விடம் ஓடி வந்து பார்த்தால் அதற்குள் எல்லோரும் படகுல ஏறிக்கொண்டு விட்டார்கள். பாருங்கள் ஐயா, ராஜகுலத்தினரை மட்டும் நம்பவே கூடாது. மாமல்லர் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே கிளம்பி விட்டார், பார்த்தீர்களா? ஏதடா, 3 நாளாய் உயிருக்கிறான சிநேகிதனைப் போல் பழகினோமே என்ற ஞாபகம் கொஞ்சமாவது இருந்ததா? இவ்விதம் மூச்சு விடாமல் குண்டோதரன் பேசியதையெல்லாம் ஒரு காதினால் கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமி, ஆமாம் குண்டோதரா, ராஜகுலத்தவரை நம்பவே கூடாதுதான் என்றாள். ஆயனர், அதெல்லாம் இருக்கட்டும் குண்டோதரா, நாகநந்தி இந்த கிராமத்துக்கு வந்தார் என்று சொல்கிறாய். நான் பார்க்கவில்லையே. நாகப்பாம்பு அவ்வளவு சுலபமாக வெளியில் தலை காட்டி விடுமா? புற்றிலே ஒளிந்து கொண்டிருக்கும் என்றான் குண்டோதரன். பெரியோர்களை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதே குண்டோதரா. நாகநந்தி பெரிய மகான். உண்மையில் அவரும் இந்த கிராமத்திலேயே தங்கிவிட்டால் எனக்கு வெகு சந்தோஷமாயிருக்கும். பாறை கோயில்கள் அமைப்பது பற்றி அவர் நல்ல நல்ல யோசனைகள் கூறுவார் என்றார் ஆயனர். பிறகு, இன்னும் யாரோ 2 பேர் நாகநந்தியை தேடிக்கொண்டு வந்தார்கள் என்றாயே, அவர்கள் யார் என்று கேட்டார். குருநாதரே, அந்த மனிதர்கள் கூட சிற்பக்கலையிலே ரொம்ப பிரியமுள்ளவர்கள் போலிருக்கிறது. நம்முடைய பானை தெப்பம் பாறையிலே மோதி உடைந்ததே, அதே இடத்தில்தான் நாங்களும் மரக்கட்டை தெப்பத்தில் வந்து இறங்கினோம். பாறைகளை பார்த்ததும் அந்த மனிதர்களில் ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களைப் போலவே இந்த பாறைகளை குடைந்து எவ்வளவு அழகான கோயில்கள் அமைக்கலாம் என்றார். எனக்கு அதிசயமாக இருந்தது. என் குருவும் அப்படித்தான் சொன்னார் என்றேன். யார் உன் குரு என்று அந்த மனிதர் கேட்டார். உங்கள் பெயரை சொன்னதும் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். உங்களை கூட அவருக்கு தெரியும் போலிருக்கிறது குருவே. அப்படியார் என்னை தெரிந்தவர்? பாறைகளை பார்த்ததும் கோயில் ஞாபகம் வரக்கூடியவர் நான் அறிந்த வரையில் ஒரே ஒருவர் தான் உண்டு. அவர் இங்கே வருவதற்கு நியாயமே இல்லையே. வேறு யாரா இருக்கும் என்றார் ஆயனர். அவர்கள் இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே தான் எங்கேயோ படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தேடி பிடித்து அழைத்து கொண்டு வருகிறேன். நீங்கள் முன்னால் பொங்கல் குருவே என்றான் குண்டோதரன். இதற்குள் படகுகள் வராக நதியில் பாதிக்கு மேல் கடந்து சென்று விட்டபடியால் மண்டபப்பட்டு வாசிகள் ஒருவருக்கொருவர் திரும்பி போகலாமா என்று கேட்டுக்கொண்டு கிராமத்தை நோக்கி கிளம்ப தொடங்கினார்கள். அவர்களுடன் ஆயனரும் சிவகாமியும் புறப்பட்டு சென்றார்கள். போகும்போது அந்த கிராமவாசிகள் மாமல்லரின் அரிய குணங்களை பற்றியும் பரஞ்சோதிக்கும் அவருக்கும் உள்ள சிநேகிதத்தை பற்றியும் பாராட்டி பேசிக்கொண்டே போனது சிவகாமியின் காதில் விழுந்தது. மாமல்லரின் பிரிவினால் வறண்டு உலர்ந்து போன அவள் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் இன்பமலை துளிகளைப் போல் விழுந்தன. ஆயனர் முதலியவர்களை பிரிந்து நதிக்கரையோடு சென்ற குண்டோதரன் நிலா வெளிச்சத்தில் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே சென்றான். பாறைகள் நிறைந்த இடத்தை அணுகிய போது இன்னும் சர்வ ஜாக்கிரதையாக முன்னும் பின்னும் பார்த்து கொண்டு சென்றான். சட்டென்று பாறை மறைவிலிருந்து இருவர் வெளிப்பட்டதும் ஒரு கணம் திகைத்து விட்டு அவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொண்டதும் எதிரில் வணக்கத்துடன் நின்றான். குண்டோதரா, நல்ல காரியம் செய்தாய். எங்களை இப்படி காக்க வைத்துவிட்டு போய்விட்டாயே. நீ உயிரோடு இருக்கிறாயா அல்லது யமலோகத்துக்கே போய்விட்டாயா என்றே எங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்றார் ஒற்றர் தலைவன் சத்ருகணன். எஜமானனே, உங்கள் புண்ணியத்தினால் உயிர் பிழைத்தேன். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்திருந்தால் நிஜமாகவே யமலோகத்துக்கு போயிருப்பேன். இந்த கூரிய கத்தி என் நெஞ்சிலே பதிந்திருக்கும் என்று குண்டோதரன் கூறி நாக வடிவமாக பிடி அமைந்திருந்த ஒரு அபூர்வமான சிறு கத்தியை எடுத்து நீட்டினான். அத்தியாயம் 42 விஷக்கத்தி. குண்டோதரன் நீட்டிய கத்தியை சத்ருகணன் வாங்குவதற்காக கையை நீட்டிய போது, ஜாக்கிரதை சத்ருகணா, கத்தியை ஜாக்கிரதையாக வாங்கு என்றார் வஜ்ரபாகுவின் வேஷத்தில் இருந்த மகேந்திர பல்லவர். பிறகு குண்டோதரனை பார்த்து, இவ்வளவு அஜாக்கிரதையாக இந்த கத்தியை மடியில் கட்டி கொண்டு வந்தாயே. இது நெஞ்சில் பதிய வேண்டிய அவசியமே இல்லை. இதன் முனை உடம்பில் பட்டு சிறு காயம் ஏற்பட்டால் போதும், இரத்தத்தில் விஷம் கலந்து ஆள் ஒரு முகூர்த்தத்தில் செத்து போவான் என்றார். ஐயோ என்றான் குண்டோதரன்.
போகட்டும், விஸ்வ எங்கே விட்டுவிட்டு வந்தாய்? சீக்கிரம் சொல் என்று சக்கரவர்த்தி கேட்டார். குண்டோதரன் அவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லாமல் கடவுள்தான் காப்பாற்றினார் என்று கூறினான். அவனுடைய உடம்பு நடுங்கிற்று. சத்ருகணன் கோபமாக, ஆம் குண்டோதரா, உன்னுடைய தாமதத்தினால் காரியம் கெட்டுப்போகாமல் கடவுள்தான் காப்பாற்றினார். பல்லவேந்திரர் கேட்பதற்கு மறுமொழி சீக்கிரம் சொல். இத்தனை நேரம் நாங்கள் காஞ்சி மார்க்கத்தில் பாதி தூரம் போயிருக்க வேண்டும் என்றான். குண்டோதரன் இன்னும் கலக்கம் தீராதவனாய் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான். சத்ருகணனுடைய கையிலிருந்த கத்தியை நோக்கிய போது அவனுடைய தேகமெல்லாம் மீண்டும் பதறி நடுங்கியது. நாசமாய் போயிற்று. இன்றைக்கு உனக்கு என்ன வந்துவிட்டது? குண்டோதரா, உடனே பிரபுவின் கேள்விக்கு மறுமொழி சொல். இல்லாவிட்டால் இந்த விஷக்கத்தி உன் நெஞ்சிலே பாயப்போகிறது என்று சத்ருகணன் கத்தியை ஓங்கினான். எஜமானனே, என் முட்டாள்தனத்துக்கு தக்க தண்டனைதான். இந்த ஏழையின் உயிர் போனால் மோசம் ஒன்றுமில்லை. நஞ்சுண்ட கண்டரின் அருளினால் பல்லவகுமாரருக்கு ஒன்றும் நேராமல் போயிற்றே என்றான் குண்டோதரன். இதை கேட்டு எதற்கும் கலங்காமல் மலை போல் நிற்கும் வழக்கமுடைய மகேந்திர பல்லவர் கூட சற்று நடுங்கிவிட்டார். குண்டோதரா, இந்த விஷக்கத்தி மாமல்லன் மேல் பாய்வதற்கு இருந்ததா? ஆம் பிரபு. 5-6 தடவை புத்தபிக்ஷு இந்த கத்தியை வைத்துக்கொண்டு மாமல்லரின் முதுகை நோக்கி குறிபார்த்தார். அதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருந்தேன். தங்களுடைய கட்டளையினால்தான். இல்லாவிட்டால் என்று குண்டோதரன் பற்களை நர நரவென்று கடித்தான். உண்மையிலேயே மாமல்லர் அன்றிரவு தப்பி பிழைத்தது தமிழகம் செய்திருந்த தவப்பயன் என்றுதான் சொல்ல வேண்டும். மகிழ மரத்தின் அடியில் மாமல்லரும் சிவகாமியும் அமர்ந்து மதுர தமிழ் மொழியிலும் மௌன பரிபாஷையிலும் காதல் சம்பாஷணை நடத்தி கொண்டிருந்த போது அவர்கள் இருந்த பாறைக்கு பின்னால் இருந்த புத்த பிக்ஷு விஷக்கத்தியை கையில் வைத்துக்கொண்டு குறிபார்த்த வண்ணம் இருந்தார். ஆனால் எக்காரணத்தினாலோ எரிவதற்கு தயங்கினார். மாமல்லரின் பக்கத்திலே சிவகாமி இருந்ததும் தப்பித்தவறி கத்தி அவள் மேல் விழுந்து விடுமோ என்ற எண்ணமும் தான் விஷுவுக்கு அத்தகைய தயக்கத்தை அளித்ததோ என்னமோ, யாருக்கு தெரியும். பிறகு சிவபெருமான் உகந்தணியும் ஆபரணமான நாகப்பாம்பு அங்கு வந்து சேர்ந்தது சிவகாமியும் மாமல்லரும் மகிழ மரத்தடியிலிருந்து கிளம்பி நிலா வெளிச்சம் பளிச்சென்று எரிந்த விசாலமான பாறையில் போய் உட்கார்வதற்கு காரணமாயிற்று. புத்தபக்ஷவும் தாம் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளிக்கிளம்பி வேறொரு இடத்திற்கு போய் மறைந்து கொண்டார். இதையெல்லாம் இன்னொரு பாறை மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த குண்டோதரனுடைய கை ஊறியது. பின்புறமாக சென்று புத்தபிக்ஷுவின் கழுத்தை பிடித்து நெரித்து கொன்றுவிட வேண்டுமென்ற அடங்காத ஆர்வம் அவனுக்கு உண்டானது. அந்த ஆர்வத்தை அவன் அடக்கி கொண்டு பொறுமையுடன் இருந்ததன் காரணம் மகேந்திர சக்கரவர்த்தியின் கண்டிப்பான கட்டளைதான். அன்று மாலை சக்கரவர்த்தியும் சத்ருகணனும் குண்டோதரனும் மரக்கட்டை தெப்பத்தில் வராக நதியை தாண்டி கரையில் இறங்கிய போது சற்று தூரத்தில் ஒரு பாறையின் மேல் புத்தபிக்ஷு நின்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருப்பதை கண்டார்கள். அப்போது சக்கரவர்த்தி குண்டோதரனை பார்த்து சொன்னார், குண்டோதரா, இத்தனை காலமாக நீ செய்திருக்கும் வேலை எல்லாவற்றையும் விட முக்கியமான வேலை உனக்கு இப்போது தரப்போகிறேன். அதில் ஒரு அணுவளமும் கூட பிசகாமல் சர்வ ஜாக்கிரதையாக செய்து முடிக்க வேண்டும். இந்த விஷுவை ஒரு கண நேரம் கூட விடாமல் நீ பின்தொடர்ந்து போக வேண்டும். உன் கண் பார்வையிலிருந்து அவர் அகழ்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீ அவரை பின்தொடர்கிறாய் என்பதும் அவருக்கு தெரியக்கூடாது. ஆற்றுக்கக்கரையில் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. திரும்பி போய் அதை முடித்துவிட்டு இதே இடத்திற்கு மறுபடியும் வந்து சேர்க்கிறோம். இவ்விடத்தில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சந்திரன் தலைக்கு மேலே வரும்போது நீ இங்கே வந்து எங்களுக்கு சமாச்சாரம் தெரிவிக்க வேண்டும். விஷு எங்கே போனார், என்னென்ன செய்தார் என்று தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் அவர் முன்னால் மட்டும் நீ எதிர்படவே கூடாது. இவ்விதம் கட்டளையிட்டு நான் சொன்னதையெல்லாம் நன்றாய் மனதில் வாங்கி கொண்டாயா குண்டோதரா? எல்லாம் தவறின்றி செய்வாயா என்று சக்கரவர்த்தி கேட்டார். அப்படியே செய்வேன் பிரபு என்று ஒப்புக்கொண்டு பிஷுவை தொடர்ந்தான் குண்டோதரன். இதன் காரணமாகத்தான் விஷுவின் மேல் பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு குண்டோதரன் பலமுறையும் சும்மா இருக்க வேண்டியதாயிற்று. ஆயனரும் சிவகாமியும் மாமல்லரும் பாறை பிரதேசத்திலிருந்து கிராமத்தை நோக்கி புறப்பட்ட போது அவர்களுக்கு சற்று பின்னால் பாதை ஓரத்து மரஞ்செடிகளிலும் புதர்களிலும் மறைந்து புத்தபிக்ஷு சென்றார். புத்தபிக்ஷு அறியாமல் அவரை பின்தொடர்ந்து குண்டோதரனும் போகலானான். கிராமத்தின் முனையிலிருந்த கோயிலின் மதிலை நெருங்கியதும் மடத்து வாசலில் கூட்டமாக நிற்பவர்கள் யார் என்று பார்த்து வர ஆயனர் சென்றார் அல்லவா? அப்போது சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் அன்பு மொழிகள் பேசவும் பரஸ்பரம் பிரதிஞ்ஞை செய்து கொள்ளவும் மறுபடி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் நின்ற இடம் கோயில் மதில் திருப்பத்தின் ஒரு முனை. அதே முனையின் மற்றொரு திருப்பத்தில் நின்ற புத்த பிஷுவுக்கும் தமது கத்தி முனையை குறிபார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் குறிபார்த்த கத்தியை எறிவதற்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஏனெனில் பிஷுவின் கை எட்டக்கூடிய இடத்திலே சிவகாமியும் அவளுக்கு அந்தண்டை புறத்தில் மாமல்லரும் நின்று கொண்டிருந்தார்கள். சிவகாமியும் மாமல்லரும் இடமாறி நிற்கும் நேரத்தை பிஷு எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். கோயில் மதிலுக்கு எதிர்ப்புறத்திலே இருந்த தோட்டத்து வேலிக்கு பின்னால் மறைந்து நின்று மேற்படி காட்சியை குண்டோதரன் பார்த்து கொண்டிருந்தான். 2-3 தடவை பிஷு கத்தியை ஓங்கியதை பார்த்த பிறகு இனிமேல் பொறுக்க முடியாதென்று குண்டோதரன் அவர் மேல் பாய்வதற்கு சித்தமான போது நல்ல வேளையாக ஊர் பக்கமிருந்து தளபதி பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் திடுதிடுவென்று வந்துவிட்டார்கள். விஷுவும் உடனே நகர்ந்து பின்னால் போய்விட்டார். மாமல்லரை பரஞ்சோதி அழைத்து கொண்டு போனதையும்
அவர்களுக்கு பின்னால் ஆயனரும் சிவகாமியும் சென்றதையும் பார்த்து கொண்டிருந்தான் குண்டோதரன். சற்று பின்னர் புத்த பிக்ஷு அதே மதில் முனைக்கு அருகில் வந்து நிற்பதையும் கண்டான். பின்னர் குண்டோதரன் சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்றை பிஷு செய்தார். கோயில் பிரகாரத்துக்கு உட்புறமிருந்து வெளியே படர்ந்திருந்த மரக்கிளைகளை லேசாக பிடித்து கொண்டு மதிலின் மேல் ஏறி உட்புறம் குதித்தார். அடுத்த கணத்தில் குண்டோதரன் புத்த பிக்ஷு சற்று முன் நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ஒரு வினாடி நேரம் அவனுடைய நெஞ்சு தொண்டைக்கு வந்துவிட்டது. ஏனெனில் அவன் நின்ற இடத்துக்கு வெகு சமீபத்தில் ஒரு சிறு பாம்பு நெளிவதை கண்டான். அங்கிருந்து துள்ளி நகர்ந்து கொண்டு மறுபடியும் பாம்பு இருந்த இடத்தை பார்த்தபோது அவனுக்கு சிறிது வியப்புண்டாயிற்று. ஏனெனில் பாம்பு அசையாமல் கிடந்த இடத்திலேயே கிடந்தது. மறுபடியும் உற்று பார்த்த பின் கழுக்கென்று தனக்குள் சிரித்து கொண்டான். உண்மையில் அது பாம்பு இல்லை என்றும் நாகம் போன்ற பிடி அமைந்த கத்தி என்றும் தெரிந்தது. அந்த கத்தியை விரைந்து எடுத்து மடியிலே கட்டி கொண்ட பிறகு மதில் மேல் ஏறுவதற்காக அண்ணாந்து பார்த்தான். அச்சமயம் மதிலுக்கு அப்புறத்தில் மரக்கிளைகள் அசையும் சத்தம் உண்டாகவே சட்டென ஒரு சந்தேகம் உதித்தது. உடனே மதில் முனையின் இன்னொரு பக்கத்துக்கு நகர்ந்து சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டு நின்றான். அவன் அப்படி நகர்ந்து நின்றதுதான் தாமதம். புத்த பிஷுவின் தலை மதில் சுவர் மேல் காணப்பட்டது. பிஷு வெளிப்புறம் இறங்குவதற்கு அதிக நேரம் ஆகவில்லை. இறங்கியவர் தரையிலே உற்று பார்த்த வண்ணம் எதையோ தேடத் தொடங்கினார். அவர் எதை தேடுகிறார் என்பதை ஊகித்து உணர்ந்து கொண்ட குண்டோதரன் சிறிதும் சத்தமில்லாதபடி மதில் மேல் ஏறி கோயிலுக்குள்ளே குதித்தான். அவன் குதித்த இடத்துக்கு வெகு சமீபத்தில் மதில் சுவரை ஒட்டி கோயில் மடைப்பள்ளி இருந்தது. மடைப்பள்ளி சுவருக்கு பின்னால் அவன் மறைந்து நின்று கொண்டான். சற்று நேரத்திற்கு பிறகு புத்தபிக்ஷு மறுபடியும் கோயில் பிரகாரத்திற்குள்ளே குதித்தார். குதித்த இடத்தில் பன்னீர் மரத்தடியில் குனிந்து தேடினார். அதிலும் பயனின்றி அவர் நிமிர்ந்த போது அவருடைய மூச்சு நாகப்பாம்பின் சீரலை போல் துணிப்பதை கேட்டு அஞ்சா நெஞ்சமுடைய குண்டோதரன் கூட நடுங்கினான். புத்தபிஷு பன்னீர் மரத்தடியில் சற்று நேரம் நிற்பதும் பிரகாரத்தில் கொஞ்ச தூரம் நடந்து சென்று வெளிப்பக்கம் எட்டி பார்த்துவிட்டு திரும்புவதுமாய் இருந்தார். இடையிடையே கோயிலுக்கு வெளியிலிருந்து போர் வீரர்களின் ஜெயகோஷமும் கிராமவாசிகளின் ஆரவார முழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தன. ஏறக்குறைய அர்த்தராத்திரி ஆனபோது சந்தடி அடங்கியது. கோயிலின் கர்ப்பகிரக கதவுகளை சாத்தி தாளிடும் சத்தம் கேட்டது. இதற்கு பிறகு நாகநந்தி அடிகள் மரத்தடியிலிருந்து எழுந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி நடக்கத் தொடங்கினார். மடைப்பள்ளியின் கதவு திறந்திருப்பதை பிஷு பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்ததை கண்டான் குண்டோதரன். சட்டென ஒரு முடிவுக்கு வந்தான். 2:08 மடைப்பள்ளி வாசலுக்கு சென்று கதவை லேசாக சாத்தி வாசற்புறத்து தாழ்பாலை இழுத்து போட்டான். உடனே மதில் சுவர் மேல் ஏறி குதித்து வெளியில் வந்து வரக நதியின் தோணித்துறையை நோக்கி விரைந்து சென்றான். படகுகள் கிளம்பிய பிறகே குண்டோதரன் தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தான் என்பதை முன் அத்தியாயத்தில் பார்த்தோம். அத்தியாயம் 43. பிஷு யார்? பிஷுவிடம் தான் கவர்ந்து கொண்டு வந்தது விஷக்கத்தி என்று தெரிந்து நடுங்கிய குண்டோதரனை பார்த்து, பிஷுவை எங்கே விட்டுவிட்டு வந்தாய்? சீக்கிரம் சொல் என்று சக்கரவர்த்தி கேட்டார். கோயில் மடைப்பள்ளிக்குள்ளே அடைத்து தாளிட்டு வந்திருக்கிறேன் பிரபு என்றான் குண்டோதரன். நல்ல காரியம் செய்தாய், வா போகலாம், கிராமத்துக்கு வழிகாட்டு என்றார் மகேந்திர பல்லவர். அப்போது சத்ருகணன், பிரபு, கிராமத்துக்கு நாம் ஏன் இப்போது போக வேண்டும்? நாம் வந்த காரியமாகிவிட்டது. புத்த பிஷுவை குண்டோதரன் கவனித்துக் கொள்வான். நாம் போகலாம், வாருங்கள் என்று கவலை தொனித்த குரலில் கூறினான். மகேந்திர பல்லவர், இல்லை சத்ருகணா, நாம் வந்த காரியம் இன்னும் ஆகவில்லை. வாதாபி படைகளை தடுப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் இங்கேதான் இருக்கிறது. துரோகி துர்விநீதனை சிறைப்படுத்தியது பெரிய காரியமில்லை. நாகநந்தி பிஷுவை சிறைப்பிடித்து கொண்டு போனோமானால் இந்த யுத்தத்தில் நமக்கு 3/4 பங்கு வெற்றி கிடைத்துவிட்டது என்றார். பிரபு, அவ்வளவு முக்கியமான காரியமாயிருந்தால் பிஷுவை வெகு நாளைக்கு முன்பே சுலபமாக சிறைப்படுத்தியிருக்கலாமே. ஆயினர் வீட்டிலேயே சிறைப்படுத்தியிருக்கலாமே. இத்தனை நாளும் பிஷு சுயேட்சையாக இருத்தல் நான் உத்தேசித்திருந்த காரியங்களுக்கு அவசியமாயிருந்தது. இனிமேல் அவர் வெளியில் இருந்தால் பாதகம் விளையும். பிரபு, பிஷுவை சிறைப்பிடிக்கும் வேலையை என்னிடமும் குண்டோதரனிடமும் ஒப்படையுங்கள். தாங்கள் உடனே புறப்பட்டு செல்லுங்கள். ஆற்றுக்கு அக்கறையில் கண்ணபிரான் ரதத்தை பூட்டி ஆயத்தமாக வைத்திருக்கிறான். இந்த வேலையை உங்கள் இருவரிடமும் கூட ஒப்படைக்க முடியாது சத்ருகனா, நானே தான் செய்தாக வேண்டும். குண்டோதரா, போ முன்னாள் என்றார் மகேந்திர பல்லவர். அதற்கு மேல் சத்ருகணன் வாய் திறக்கவில்லை. 3 பேரும் ஏறக்குறைய பொழுது புலரும் சமயத்தில் மண்டபப்பட்டு கிராம எல்லையை அடைந்து கோயில் வெளிமதிலை தாண்டி குதித்து உள்ளே சென்றார்கள். மடைப்பள்ளியின் கதவு வெளித்தாளிட்டபடியே இருந்தது. சற்று கர்வத்துடனேயே குண்டோதரன் அந்த வெளித்தாளை அப்புறப்படுத்தி கதவை திறந்தான். மூவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். நாலாப்புறமும் நன்றாய் பார்த்தார்கள். மடைப்பள்ளியின் உட்புறம் சூன்யமாயிருந்தது. மேற்கூரையில் சில ஓடுகள் எடுக்கப்பட்டபடியினால் உண்டாகியிருந்த துவாரம் பிஷு எவ்விதம் அங்கிருந்து தப்பிச் சென்றார் என்பதை துலாம்பாரமாக தெரியப்படுத்தியது. நினைத்தேன் சத்ருகனா, பிஷுவை சிறைப்பிடிக்கும் வேலையை உங்களிடம் நான் ஒப்புவியாததன் காரணம் இப்போது தெரிகிறதா? குண்டோதரா, பல்லவேந்திரர் கூறியது காதில் விழுந்ததா? காஞ்சி ஒற்றர் படைக்கு நீ அழியாத அவமானத்தை உண்டு பண்ணிவிட்டாய் என்றான் சத்ருகணன். எஜமானே, அந்த அவமானத்தை இன்றைக்கே போக்கிவிடுகிறேன். கருணை புரிந்து தங்களிடம் உள்ள கத்தியை இங்கே கொடுங்கள்.
நாகநந்தி பிஷு இந்த கிராமத்திலே தான் இன்னும் இருக்க வேண்டும். நாளை பொழுது விடுவதற்குள் அவரை கண்டுபிடித்து அவருடைய தேகத்தில் இந்த விஷக்கத்தியை பதித்து கொள்ளாவிட்டால் என்னுடைய நெஞ்சிலே இந்த கத்தியை பதித்து கொண்டு உயிரை விடுகிறேன் என்றான் குண்டோதரன். சத்ருகனன் கத்தியை குண்டோதரனிடம் கொடுக்க எத்தனைத்த போது மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு அதை வாங்கி கொண்டார். குண்டோதரன், இந்த மாதிரி அசட்டுத்தனமான சபதம் இனிமேல் செய்யாதே. புத்தபிஷுவின் உடம்பில் இந்த கத்தியை நீ செலுத்த முடியாது. அவருடைய தேகம் வஜ்ர தேகம். அவரை குத்தினால் கத்தியின் முனைதான் மழுங்கும். அப்படி நீ அவரை காயப்படுத்தினாலும் இந்த கத்தியில் உள்ள விஷம் அவரை கொள்ளாது என்றார் மகேந்திர சக்கரவர்த்தி. அது எப்படி பிரபு? விஷு மந்திரவாதியா? மந்திர சாதனங்களில் உங்களுக்கு கூட நம்பிக்கை உண்டா என்று கேட்டான் சத்ருகனன். மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை. விஷத்தை விஷம் ஒன்றும் செய்ய முடியாதல்லவா? புத்த பிஷுவின் தேகத்தில் ஓடும் ரத்தம் விஷம் கலந்த ரத்தம். எத்தனையோ காலமாக விஷ மூலிகைகளை அருந்தி உடம்பையே விஷமயமாக செய்து கொண்டவர் அந்த மகான். ஐயோ, என்ன பயங்கரம் என்றான் சத்ருகனன். புத்த பிஷுவின் தேக காற்றுப்பட்டதும் அக்கம்பக்கத்தில் உள்ள நாகங்கள் மிரண்டு அங்கும் இங்கும் ஓடும். ஆம் எஜமானே, நானும் பார்த்திருக்கிறேன். அதன் காரணம் இப்போதுதான் தெரிகிறது என்று குண்டோதரன் கூறிய போது அவனுடைய உடம்பு நடுங்கிற்று. கெடில நதிக்கரையில் அந்த பயங்கரமான சர்ப்ப குகையை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கிறதா சத்ருகனா? அதை மறக்க முடியுமா பிரபு? அதன் மர்மம் என்னவென்பதை கண்டுபிடித்தாயா? என்ன யோசித்தாலும் ஊகிக்க முடியவில்லை. நான் சொல்கிறேன், காஞ்சி கோட்டையை வேறு வழியில் பிடிக்க முடியாவிட்டால் கோட்டைக்குள் இருக்கும் குடி தண்ணீரில் எல்லாம் விஷத்தை கலந்து விடலாம் என்பதற்காகத்தான். என்ன கொடுமை! இவ்வளவும் கருணாமூர்த்தியான புத்த பெருமானின் பெயரால் ஒரு புத்த பிஷுவால் செய்யப்படுகிறதா? என்னால் நம்ப முடியவில்லையே என்றான் சத்ருகனன். நம்ப முடியாத காரியம்தான். ஆனால் புத்த பிஷு நிஜமான புத்த பிஷு இல்லையே. காவி துணியையும் பௌத்த சங்கங்களையும் தன்னுடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளும் மிக மிக சாமர்த்தியசாலியான ஒற்றன் அல்லவா? அப்பேற்பட்ட கிராதக கொலைபாதகனை கொல்லாமல் விட வேண்டும் என்கிறீர்களே. கொல்லுவதனால் பயன் இல்லை. சிறைப்பிடித்து வைத்தோமானால் புலிகேசியுடன் நாம் நடத்தும் யுத்தத்தில் ஒரு பெரிய ஆயுதமாக பிஷு உபயோகப்படுவார். பிரபு, பிஷு யார் என்று கேட்டான் சத்ருகனன். நிச்சயமாக தெரிந்த பிறகு சொல்கிறேன் சத்ருகனா. நீயும் உன் சீடன் குண்டோதரனும் இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ மகத்தான சேவைகளை புரிந்திருக்கிறீர்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட பரம முக்கியமான காரியம் உங்களால் இப்போது ஆக வேண்டியிருக்கிறது. நான் சொல்வதை இருவரும் கவனமாக கேட்டு அதன்படி செய்தால் காரியம் ஜெயமாகலாம். என்ன சொல்கிறீர்கள்? தங்கள் சித்தம் பிரபு. கட்டளைப்படி அணுவும் பிசகின்றி நடந்து கொள்கிறோம் என்றான் சத்ருகனன். பொழுது புலரும் நேரத்தில் பன்னீர் மரத்திலே மலர்ந்து குலுங்கிய புஷ்பங்கள் கம் என்று மனம் வீசின. ஏறக்குறைய வட்ட வடிவமாய் இருந்த சந்திரன் பொன் நிறத்தை இழந்து வெண் தாமரையின் நிறத்தை பெற்று மேற்கு திசையின் அடியில் அமிழ்ந்து கொண்டிருந்தான். அந்த அதிகாலை நேரத்தில் கோயில் பிரகாரத்தின் மடைப்பள்ளி வாசலில் மகேந்திர சக்கரவர்த்தி அமர்ந்து சத்ருகனனையும் குண்டோதரனையும் அருகில் உட்காரச் சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி கூறினார். ஒற்றர்கள் இருவரும் மிக கவனமாக கேட்டுக்கொண்டார்கள்.